காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. தாங்கும் மர கிளையா போற வழி நீ துணையா கூட வர என்ன குற அது போதும். அலமரத்து மேல கூபுர ஒரு குயில வீட்டுக்குள்ள கூடு கட்டு அது போதும். என்னோட நீ சிரிச்சா கண்ணீர நீ தொடச்சா வேற ஏதோ வேணாவே அது போதும். வீடு திரும்ப இல்ல பாச தோற கையில மஞ்சள் மோகம் சிரிச்சா அது போதும். தந்தர 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 தந்தான நானே தந்தர 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 தந்தான நானே. சொல்லுங்கம்மா. சாம் இவங்க அட அரவி, நீ சொல்லி கொடுத்துதான் சாம்க்கு நான் யாருன்னு தெரியணுமா? அதெல்லாம் நான் யாருன்னு இப்படிங்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவான். என்ன சாம், இந்த அத்தைய ஞாபகம் இருக்கா? அது அட நீ வேற, அவனுக்கு எங்க ஞாபகம் இருக்கான்? சாம் இவங்க யாருன்னா? அட இரு அரவி, அவனுக்கு என்ன தெரியுதா இல்லையா நான் பாக்கட்டும். அது எப்படி இந்த அத்தைய அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவான்? யாரா இது? இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையிலே பார்த்ததுலயே இவங்களா? எனக்கு தெரியலையே. அட என்ன தெரியலையா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. என்ன எல்லாம் மறக்க முடியுமா? தோ இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்க. எது கொஞ்ச நாளைக்கு முன்னையா? ஒரு தடவை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிருவோமே. சாம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்த, இப்ப என்ன யாருன்னே தெரியாத மாதிரி முழிக்கிற? இல்லங்க, நிஜமாவே தெரியல எனக்கு. அட நான் தான் வள்ளி. எது பள்ளியா? சாம் வள்ளி எத்தடா? என்ன சாம் அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? இல்ல, எனக்கு ஒரு தடவை ஒருத்தங்களை பார்த்தாலே ஞாபகத்துல இருக்கும். ஆனா நீங்க என்னடானா அதுக்குள்ள மறந்துட்டியான்னு கேக்குறீங்க. அதான் எப்ப பார்த்தோம் ஞாபகத்துல இல்லையேன்னு யோசிக்கிறேன். என்ன சாம் என்னைய மறந்துட்டியா? நான் உன்னை தூக்கி என் மடியில வச்சதா நீ சுச்சு போவலாம். இல்ல புரியல. அட நீ பிறந்து 8வது மாசமே என்ன பார்த்தது 2 கைய நீட்டி தூக்குங்கத்தான் சொல்லுவியே. எப்படி 8வது மாசமே 2 கைய நீட்டி தூக்குங்கன்னு சொல்லுவனா? ஆமா, இந்த அத்தை உனக்கு ஞாபகம் இல்லையா? ஆசாசியா தூக்கி மடியில வச்சதும் சுச்சு போயிருவேன். என்னடா உனக்கு ஞாபகத்துல இல்லையா? வள்ளி எத்தடா ஞாபகத்துல இல்லையா? என்ன சாம் இவ்வளவு சீக்கிரம் என்ன மறந்துட்ட? நான் கூட இப்பவ நீ என்ன பார்த்ததா 2 கையை நீட்டிட்டு ஓடி வந்தேன். போதும். அட வள்ளியத்த, நீங்களா? ஞாபகம் வந்துட்டா? எப்படி இருந்த நீங்க அத்த? இப்படி துரும்பா இழைச்சி போயிட்டீங்க. என்ன செய்யுதுப்பா, வேலை அது இதுன்னு காலம் ஓடிட்டு இருக்கு. நல்ல வேலை நீ என்ன மறக்காம இருந்தியே. உங்களை மறக்க முடியுமா அத்த? டே உனக்கு இந்த அத்தை ஞாபகம் இருக்கா? ஆமாமா, நான் பிறந்து 8 மாசம் வரைக்கும் இந்த அத்தையை பார்த்துதான் வளர்ந்துருக்கேன். 10வதுக்கு அவங்கள பார்த்தத 2 கையை நீட்டி தூக்குங்க அத்தைன்னு சொல்றேன்னா, அவங்க மேல எனக்கு அப்ப எவ்வளவு பாசம் இருந்ததோ இப்பவும் அதே அளவுல பாசம் இருக்கு. அம்மாடி, அப்படியே 8 மாசத்துல பார்த்த மாதிரியே இருக்க. நான் தானே? ஆமா, அப்ப எப்படி உரிச்சு வச்சிருந்தோ இப்பவும் அப்படியேதான் இருக்க. சொல்லுவாங்க, என் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நான் எப்படி இருந்தனோ இப்பவும் அப்படியே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதான் அருவி கூட சொல்லிட்டே வந்தான் உங்களை மறந்துருப்பான் அப்படின்னு. நான் நம்பே இல்லையே, அவகிட்ட அடிச்சு பேசிட்டு வந்தேன். சாம் என்னமே என்ன ஞாபகத்துல வச்சிருப்பான் அப்படின்னு. ஷபா, இதுல வேற சிரிச்சுட்டே நிக்க வேண்டியதா இருக்கேன். அடா வாங்க. அட ஷெரின் வாமா. என்னப்பா, உன் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். பொண்ணு வீடு நெருங்கின உறவா இருக்கும்போது பையன் வீட்டுக்கு வந்திருக்கீங்களே. டாடிக்கு வேணா பொண்ணு வீடு முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு என்னமோ பையன் வீட முக்கியம்தான். என்னப்பா உங்க புது வீட்டுக்கு எல்லாம் வரக்கூடாதா? அடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஷெரின், உள்ள வாங்க. உங்க ஃப்ரெண்ட் அஞ்சுவும் இருக்காங்க, அவங்களையும் காணோமே, அதான் கேட்டேன். அவ மணமகள் தோழியா அங்க போயிருக்கா. என்னமா இப்படி நிக்கிறியே, உள்ள போய் உட்காருமா. பரவாயில்ல ஆண்டி. ஷெரின், டாடி வரலையா? டாடிக்கு ஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம் இன்னைக்கு. அவர் அங்க, நான் இங்க. ஓ அப்படியா, சரி உள்ள போங்க. மேம் அந்த லிப்ஸ்டிக் கொஞ்சம் எடுங்களேன். தரேன். இந்தாங்க மேம். கொஞ்சம் வாய் தரங்களேன். அவ இனிமே நைட்டு தான் வாய் தரப்பா. என்ன செய்? பெர்ஃபெக்ட். மேம் அந்த ஐ ஷேடோ ஒரு தடவை எடுங்களேன். இங்க என்ன வாக்க நடந்துகிட்டு இருக்கு? பாட்டிமா உங்களுக்கும் போட்டு விடணுமா? என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேக்கேன். செல்லு பிரைடலுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. பிரைடலா? பொண்ணுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க செல்லு. ஏமக்கா உனக்கு சம்பளம் இம்படு.
ஒன் டைம்க்கு 10,000. என்னது 10,000 ரூபாயா? ஆமா பாட்டிமா, அவ்வளவுதான். நீ இப்ப தீட்டிக்கிட்டு இருக்கமே எனக்கு தோணுச்சு. அதானே கொடுத்த பணத்துக்கு தீட்டி ஆவனால. பாட்டிமா இது மேக்கப். அது சரிமா, இப்படி பூசோன்னு பூசிக்கிட்டு இருக்கே. அது என்ன புதுசா கட்டின வீடா? இப்படி நிப்பான் பெயிண்டியா அடிச்சு செவத்துல ஊத்துன மாதிரி அவ மூஞ்சில ஊத்திட்டு இருக்க. பாட்டிமா இது மேக்கப். போட்டோக்கெல்லாம் அவங்க அழகா தெரியணும்ல, அதுக்காக தான். அந்த காலத்துல நாங்களாம் அழகு போலதான் இருந்தோம். இப்படி ஒன்ன தீட்டாமலேயே போட்டோ பிடிச்சிட்டு போனாவ எங்களையும். இசலும் சும்மா இருங்க. ஏமக்கா ஒரு செவத்துல ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சாலே அது மங்கி போறதுக்கு வரிய கணக்குல ஆகும். இவன் மூஞ்சில இப்படி அடிச்சு ஊத்திய பெயிண்ட முதராத்திரி முடிஞ்சாலும் இளவாது போலயே. பாட்டிமா நீங்க ரொம்ப ஃபன்னா பேசுறீங்க. ஆமாமக்கா இப்படி தீட்டியே சரி. கண்ணல என்னத்தைய ஒட்டிய? ஆமா என்ன நீ போச்சல இதெல்லாம் இறக்கி கொடுத்து தானே போவ? ஐயோ பாட்டிமா, இவங்களுக்கு இப்ப மேரேஜ் முடிஞ்சதான் மறுபடியும் சாரி கட்டி விடனாலா. அப்போ இதுக்கு மேல டல்லா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இன்னமும் கொஞ்சம் மேக்கப் போடுவோம். என்னது அது மூஞ்சா இல்ல குப்பை தொட்டியா? அது பிறகு வாஷ் பண்ணிட்டு நைட் ஃபங்க்ஷனுக்கு திருப்பியும் போட்டு விட வேண்டியதான். ஏடி இருந்துகிட்டு அப்படியே காட்டி கொடுக்கிறதுக்கு நல்லா குளுகுளுன்னு இருக்கும். தூக்கம் வருது செல்லும். அது சரி நீ போடு மக்கா, நீ போடு. ராத்திரி புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு என்ன வேலை? ஒரு பக்கம் மூஞ்சில அவன் தேய்ச்சி இழக்கட்டு, இன்னொரு பக்கம் மூஞ்சில நீ தேய்ச்சி இழக்க. ஐயோ பாட்டி கொஞ்சம் சும்மா இருங்க. பாட்டிமா உங்களுக்கு ஆசையா இருக்கா? நான் இவங்களுக்கு முடிச்சிட்டேன். ஏமா எனக்கு வேண்டாண்டியம்மா, நீ என்ன தேய்ச்சி விடுவ. அத மூஞ்சில இருந்து தேய்ச்சி பறக்கி அடிக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் போயிடும். எங்க பாட்டிக்கு இந்த தலைமுடிய கருப்பாக்குறதுக்கு ரொம்ப ஆசை. பாட்டிமா அதுக்கு என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஜஸ்ட் 50,000 தான். 50 னா 50 தானே? ஏமா கைனியா 50 ரூபாய்க்கு வெள்ளை முடிய கருப்பு முடியாக்கலாமா? ஐயோ 50,000 செல்லு. 50,000 ரூபாய் சொல்றாங்க. 50,000 ரூபாய்க்கு கொடுத்து வெள்ளை முடிய கருப்பு முடியாக்கணுமா? போறண்டியம்மா உன் தயவே போறோம். இருக்க முடிய செல்லும் போல தான் இருக்கு காணும். மேம் வேற யாருக்காவது? இல்ல எங்களுக்கு நாங்களே போட்டுக்கிட்ட போதும். ஓகே முடிஞ்சிச்சு. அழகா இருக்காங்களா? ஏக்கா அழகா இருக்கேன். என்னத்த அழகு அங்க எங்கேயமா கட்டி கட்டியா கிடக்கு. பாட்டி அது கட்டி கட்டியா கிடக்குதுல்ல, அழகுக்காக அழகா மேக்கப் பண்ணிருக்காங்க. என்ன அழகு எனக்கு பார்க்கணும். இது ரெண்டு ராத்திரி இருந்துகிட்டு பெயிண்ட் இழக்குதுவலாம், இல்லனா நடக்க வேண்டியது நடக்குதான்னு பார்க்கணும். என்ன நடக்க வேண்டியது? என்ன நடக்கும்? அதான் கல்யாணம் முடிச்சதா ஆளுக்கு வீட்டுக்கு போவாங்க. வேற எதுனா வேலை ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்குமா? லூசு. ஏன் வித்யா? ஆமா உனக்கு கல்யாணத்தை பண்ணி கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு ராத்திரி உன் புருஷன் ரூமுக்கு அனுப்பி வச்சமே, அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முத நாள் கேக்குறீங்களா? ஆமா அடுத்த நாள் எனக்கு அல்ஜிப்ரா எக்ஸாம் இருந்ததா, அதான் ஆதி எனக்கு அல்ஜிப்ரா சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. எப்ப எங்க வச்சு? எங்க கல்யாணம் ஆச்சுல அன்னைக்கு நைட்டு என்ன ஆதி தூங்கவே விடல தெரியுமா? அது எங்களுக்கு தெரியும், ஆனா அல்ஜிப்ரான்னு என்னமோ சொன்னியே. ஆமா ஆர்த்தி தூங்க விடாம கிளாஸ் எடுத்தாரு. அப்போ அன்னைக்கு எதுவும் நடக்கலையா? நடந்தது. ஓ அதனாலதான் தூங்கி இருக்க மாட்டேன். இல்ல விடிய விடிய கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரா, லேட்டா தான் தூங்குனேன். ஏண்டி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நான் நம்பலப்பா. நானும் நம்பல. இவ காதலிப்பாவலாம், அவசரமா கல்யாணத்தை பண்ணுவாங்களாம். ஆனா ரூம்குள்ள போய் இருந்து அல்ஜிப்ரா படிச்சிட்டு இருந்தாங்களாம். அப்படியே ஓடி போயிரு. எனக்கு ப்ராமிஸா இதுதான் நடந்தது. மேம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை வீடியோ எடுத்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடலாமா? தாராளமா போடுங்க. இவளாவது வேண்டான்னு சொல்றதாவது? இல்ல இதுல என்ன இருக்கு? அழகா இருக்கறனால தானே போடட்டுமான்னு கேக்குறீங்க. இதெல்லாம் பார்த்து தானே கல்யாண மேக்கப்புக்கு உங்களை நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அதனால தாராளமா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. என்ன ஒரு பரந்த மனசு அக்காக்கு. ஆனா மறக்காம எனக்கு லிங்க் அனுப்பாம விட்டுறாதுங்க. ஸ்னோ இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பண்ணேனா உன்கிட்ட சண்டை போட்டுறேன் பாத்துக்க. அவளை விடு. எப்படியா அவ இப்படிதான் பண்ணுவான்னு தெரியல. அது பிறகு ஏன் நீ கோவப்பட்டு அவளை திட்ட? தியானமே பண்ணிக்கிட்டே இருக்கா பாரு. நேத்தா யா சொல்லி கைய புத்தி வச்சிருக்காளா. இப்போ என்ன அதுக்கு? ஏக கைக்கு உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடி பாப்போம். பெருசா என்ன இருக்க போகுது? உன் மித்ரனாப்பா உண்டியல போடுறதுக்கு கொடுத்த 5 ரூபாய் தானே இருக்கு. சொல்லி அந்த துபாய அப்பே உண்டியல போட்டுட்டான். அச்சோ ஏன்? பெரிய தாத்தா இருக்காங்கல்ல, பெரிய தாத்தா கிட்ட இருந்து துபாய் வாங்க மறந்து போச்சு. மறந்து போச்சா? ரொம்ப சந்தோஷம். ஏன் இப்போ உன் கையில என்ன இருக்குன்னு காட்ட போறியா இல்லையா? சொல்லி கையை இப்படி மடக்கி வச்சிருக்காளாம், இப்படி கைய மூடி வச்சிருக்காளாம். சொல்லிக்கு கையில என்ன இருக்குது பாத்தியா? திருப்பி அதே தான் பண்ணிட்டே இருக்கான். நான் இவளை அடிச்சாலும் அடிச்சிருவேன். சொல்லி நீ அடிச்சிட்டா பெரிய கம்பு எடுத்துட்டு வந்து பாப்பாவும் நானும் உன்னை மரத்துல கட்டி போடுவான். மரத்துல கட்டி போடுறதுக்கு யாராவது கம்பு
என்ன ஸ்னோ? இது தெரியல. என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம். தெரியலடா, என்ன இருக்கு? தெரியாதா? எவ்வளவு பெரியவங்க எங்க அம்மா. எங்க அம்மாவுக்கே தெரியல. அப்ப சின்ன குழந்தைங்க எங்க தெரியும்? கையை திறந்து காட்டு ஸ்னோ. எஸ்கு பிஸ்கு. ஆரம்பிச்சிட்டீங்களா? பாவம், உங்க சண்டையில மயு தான் என்ன பேசணும்னு தெரியாம பாத்துட்டு நிக்கிறான். நீங்க கல்லிங்க 2 பேரும் இன்னைக்கு சண்டை போடுவீங்க, நாளைக்கு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஒண்ணா சுத்துவீங்க. 2 பேரும் யுத்த கணக்கா சண்டை போடுவீங்க. ஸ்னோ காண்டி உன்கிட்ட பேசினாலும் நீ சண்டைக்கு தான் வருவ, உனக்காண்டி ஸ்னோ கிட்ட பேசினாலும் அவ சண்டைக்கு தான் வருவா. அதனால நீங்க 2 பேருமே சண்டை போட்டு மாறி மாறி முடிச்சுக்கோங்க. ஐயோ அம்மா, நீங்க 3 பேரும் காலையில டிஃபன் சாப்பிட்டீங்களா? தோசை சாப்பிட்டேன். அதான் தோசை சாப்பிட்டாச்சுல, அதனாலதான் கையில என்ன இருக்கு கண்டுபிடி, கால்ல என்ன இருக்கு கண்டுபிடின்னு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கேன். இது குட்டி தம்பி பாப்பாக்கு முட்டாய். மிட்டாயா? எனக்கு குட்டி தம்பி பாப்பா வர போறாளாம். எனக்கு குட்டி தம்பி பாப்பாக்கு சாக்லேட், ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போம். ஐயய்யா, குட்டி தம்பி பாப்பாக்கு யாராவது ஜூஸ் சாக்லேட்லாம் கொடுப்பாங்களா? சொல்லி கொடுப்பான். அப்பதான் குட்டி தம்பி பாப்பா குடு குடுன்னு வளருவான். குடு குடுன்னலாம் உன் தம்பி வளர மாட்டான். நீ ஜூஸ் குடித்தியனா குடு குடுன்னு அவனுக்கு காய்ச்சல் தான் வரும். அப்படி சொல்லாத. ஓ, அவ சாப்பிட்டுட்டு நின்னு நடத்திட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் முத வாங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். அவ கையில என்ன இருக்குன்னு பார்க்காம நான் வரவே மாட்டேன். நிலாக்ஷா, ஆட்டி சாத்திடுவேன். அங்க போய் கொஞ்ச நேரத்துல எனக்கு தண்ணி தாக்கமா இருக்கு, வயிறு பசிக்குது, அத தாங்க இத தாங்கன்னு எதனா கேட்டு பாரு. 2 மணிக்கு தான் சாப்பிடுவோம், அது வரைக்கும் பட்னியா தான் இருக்கணும். என்னங்க, அந்த வீட்ல எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? மது, நான் உன்னை கார்ல தான் கூட்டிட்டு போறேன், மெதுவா தான் போவேன். உன்னால வர முடியும்ல? எனக்கு ஒண்ணும் இல்லங்க, நான் நல்லா தான் இருக்கேன். மது, இனிமே உனக்கு எப்ப வேணா பெயின் வரலாம். ஹலோ டாக்டர், நானும் டாக்டர் தான். இல்ல மது, இனிமே உனக்கு எப்ப வேணா பெயின் வரலாம். அதான் தனியா எதுவும் இருந்துராதா, எப்போ யாராவது உன் கூட இருக்க மாதிரி பாத்துக்கோ. சரிங்க, சரி. ஏய் சும்மா பாத்து யாரு அத கீழே நின்னுட்டு கேட்க மாட்டியா? நீங்க சொல்லுங்க பாப்பா. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே மியாவ். இதுக்குள்ள தம்பி பாப்பா குடு குடுன்னு வளர்றதுக்கு சாக்லேட் இருக்கு. தம்பி பாப்பா குடுக்குடுன்னு வளர்றதுக்கு சாக்லேட்டா? மம்மா ஜூஸ் எல்லாம் குடுத்தா குடு குடுன்னு வளர்ந்து வந்துருவான். ஸ்னோ, தம்பி பாப்பாக்கு ஜூஸ்லாம் கொடுக்க கூடாதுடா. அப்ப சோறு கொடுக்கணுமா? சோறம் கொடுக்க கூடாது. தம்பி பாப்பா பால் மட்டும் தான் குடிப்பான், வளர்ந்ததுக்கு பிறகுதான் சாப்பிடுவான். அப்படியா? எங்க இவ பேசினா பேசிட்டே நிப்பா. கிளம்பலாம். மித்ரா ரெடி தானே? ஆமாங்க, அவள ரெடி ஆயிட்டா. எப்படியும் சாம்க்கு இசைக்கு மேரேஜ் முடியறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்கு முன்ன சாரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இனிமே அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு லைட்டா ஃபேஸ் மேக்கப் மட்டும் இன்னும் கொஞ்சம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி எல்லாம் ரெடி தான், நம்ம கிளம்பலாம். ஓய் மியாவ், போலாமா? வாய் வாய் மட்டும் இல்லனா இவளெல்லாம் என்னைக்கோ எலி தூக்கிட்டு போயிருக்கான். உங்களுக்கு கண்ணு மட்டும் இல்லனா காக்கா அங்க தூக்கிட்டு போயிருக்கான். எது? உனக்கு கண்ணு மட்டும் இல்லனா காக்கா ஒன்னும் எப்பவோ தூக்கிட்டு போயிருக்குமா? இவளா? 2 பேரும் ஆரம்பிக்காதுங்க, வா போலாம். இவனுக்கு மக இல்ல, மாமியா. நான் இது வரைக்கும் மாமியார் கொடுமை அனுபவிச்சதே இல்ல. ஏங்க, பிரியாத்தையும் கௌரியம்மாவும் எனக்கு ஏன் தெரியுமா நல்ல மாமியாருங்களா கிடைச்சது? ஏன்? ஏற்கனவே ஒரு மாமியார் கொடுமையை தான் கடவுள் எனக்காக அனுப்பியிருக்காங்களே. இதுல இன்னொரு மாமியார் கொடுமையை நீ அனுபவிக்க வேண்டாம். உன் மகளே உனக்கு மாமியாரா இருப்பா. மாமியார் கொடுமை தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா மியாவ்? அப்படியே பாட்டி கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், மாறி மாறி பேசாதடி. நிறுத்து, வா போலாம். எங்க போயிட்டு இருக்கீங்க? எங்க? என்னங்க? இல்ல, எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க. அதான். இல்லங்க, புரியலங்க, என்ன கேட்டீங்க? இல்லங்க, எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அதுவாங்க, இன்னைக்கு இல்லங்க என் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணங்க. அதே நாளையில இல்லங்க என் அண்ணனுக்கும் கல்யாணங்க. சரிங்க. அதனாலங்க நான் என் அண்ணனோட கல்யாணத்துக்கும் போகணும் இல்லீங்களா, அதங்கங்க நான் ஏன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க. ஆமா இல்லங்க, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாணம்ல? ஆமாங்க, இன்னைக்கு அண்ணனுக்கும் கல்யாணங்க. சரிங்க, அப்ப நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. எங்க? என்னங்க? நான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க. நீங்க வரணும்னா இப்பவே கூட என் கூட நம்ம வீட்டுக்கு வரலாங்க. எப்படிங்க, வரீங்களா? ஐயோ இல்லங்க, என் கழுத்துல நீங்க 3 முடிச்சு போடாம நான் எப்படிங்க உங்க வீட்டுக்கு வர முடியும்? நீங்க என் கழுத்துல 3 முடிச்சு போடுங்க. சரிங்க. அப்புறங்க உங்க பொண்டாட்டியா உரிமையா உங்க கூடயே உங்க வீட்டுக்கே வரேங்க. சரிங்க. ஆமாங்க, எப்படி இன்னைக்கு இவ்ளோ அழகா இருக்கீங்க? அதுவாங்க, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஏங்க? அது வந்துங்க,
பரவாயில்லங்க, அதான் வந்துட்டீங்க எல்லாம். என்னன்னு சொல்லுங்க. அது வந்துங்க, அதான் வந்துட்டீங்க இல்லங்க, அப்புறம் என்னன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப வருஷமா ஒருத்தர மனசுலயே நினைச்சிட்டு இருந்தேங்க. சரிங்க. இன்னைக்கு அவர் கையோட என் கையும் ஒண்ணு சேர போகுதுங்க. ஓ அப்படியாங்க. ஆமாங்க, அத நினைச்சுதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது வந்துங்க, எனக்கு அவரை பத்தி எல்லாமே தெரியும். அப்படிங்களா? ம் அப்போ உங்க அவரை பத்தி உங்களுக்கு தெரியாததுன்னு எதுவுமே இல்லீங்களா? இல்லங்க, அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நான் ரொம்ப வருஷமா அவரை ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன். சரிங்க. அவ்வளவுதாங்க, எனக்கு அவரை பத்தி எல்லாமே தெரியும். அவர் கூட இன்னைக்கு நான் ஒண்ணு சேர போறேங்க, அவ்வளவுதான். இல்லங்க, உங்களுக்கு அவரை பத்தி எல்லாமே தெரியாதுங்க. அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியுங்க. இல்லங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயமும் இருக்குங்க. நான் மனசார நினைச்சவருக்கு கூட அவரை பத்தி முழுசா எதுவும் தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு அவரை பத்தி எல்லாமே தெரியுங்க. அப்படிங்களா? ம் பட் உங்களுக்கு தெரியாத விஷயம் கூட இருக்கலாங்க. நீங்க ரொம்ப நாளா ஒருத்தரை தேடிட்டு இருக்கலாம். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருந்திருக்கலாம். எனக்கா? ம். ஹலோ, எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும். இவ்ளோ ஏன், உங்களுக்கு தெரியாத விஷயம் கூட உங்களை பத்தி எனக்கு தெரியும். ஆஹா. இல்லங்க, உங்களுக்கு என்ன பத்தி தெரியாத விஷயம் என்னமா இருக்கு. ஆ, அப்புறம் இல்லங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். எனக்கா? உங்களுக்குன்னா உங்களுக்கு இல்லங்க, நான் ஒரு பொண்ணு கழுத்துல இன்னைக்கு 3 முடிச்சு போட போறேங்க. சரிங்க. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? மக்கு, சர்ப்ரைஸ்னா உடனே உடைக்கிறது இல்ல. உங்களை தேடி இன்னைக்கு ஒருத்தங்க வர போறாங்க. அவங்கள பார்த்ததும் நீங்க ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. அப்படி யாரு? ஆ, எனக்காக என்னோட ஹாஸ்டலுக்கெல்லாம் போனீங்களே, நிம்மி வர போறாளா? அதுக்கும் மேல அப்படி என்ன தேடி யார் வர போறா? சர்ப்ரைஸ். சரி, என்ன இன்னைக்கு இவ்ளோ இங்க? அது ஒண்ணும் இல்லங்க. ஒண்ணும் இல்லையாங்க? இல்லங்க, இருக்கு. இன்னைக்கு அப்புறம் நீங்க தானங்க எனக்கு எல்லாம். ஆஹா. அதாங்க, கொஞ்சம் மரியாதையா பேசி பார்த்தேங்க. ஏங்க, இந்த இங்க எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாதாங்க. எவ்வளவு நாள் இருக்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியாதாங்க. ஏங்க, அதெல்லாம் இருக்குங்க. பாத்துருவோம். இல்ல, இதுக்கு முன்னாடி குருன்னு பெயர் சொல்லி கூப்பிடுறது வேற. எல்லார் முன்னாடியும் குரு நீ வா போன்னு கூப்பிடும்போது மத்தவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. சரிங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்காது இல்லங்க. அப்படிங்களா? அதாங்க, இனிமே எப்படியே கூப்பிடலாம் அப்படின்னு. சரிங்க. இந்த இங்க எவ்வளவு நாள் நீளுதுன்னு நானும் பாக்குறேங்க. அப்புறங்க இன்னைக்கு அண்ணனுக்கு கல்யாணங்க. நான் கிளம்பட்டுமாங்க? சரி சரி, நீங்க போங்க. அண்ணே. என்னடா இப்பவே கண்ணை கசக்கிட்டு நிக்கிறேன்? அண்ணே, அவ அழுறாளோ என்னமோ, நீ அழுதுருவ போல இருக்க. அதெல்லாம் இல்ல வித்யா. என்னையோட இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க போறது இல்ல அண்ணே. இனியோ மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது. என்னதான் ஆசைப்பட்டவனே கிடைச்சாலும் பிறந்த வீட்டை விட்டு போகும்போது மனசு வலிக்கதானே செய்தேன். அவன் கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கும் போதே நினைச்சேன், இப்ப அவன அழுவான், அவளையும் அழ வைப்பா அப்படின்னு. ஐயோ செல்லம், நான் எங்க அழுறேன்? நான் சந்தோஷமா சிரிச்சிட்டு தான் நிக்கிறேன். என் அம்மா இங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அதே அளவுக்கு சந்தோஷம் அவ போற வீட்டுல அவளுக்கு கிடைக்கும். அதனால நான் எதுக்கு செல்லம் அழ போறேன்? என் தங்கச்சிய சந்தோஷமா தான் சிரிச்சு வழி அனுப்ப போறேன். இப்ப சொன்னியே, இதுதான் கரெக்ட். பொண்ணா பிறந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். கஷ்டம்தான் இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு வாழ போகும்போது சிரிச்சுக்கிட்டே அனுப்பி வைக்கணும். என்ன? சரி செல்லம். பொண்ணோட அப்பா, மாலை எடுத்து பொண்ணு கழுத்துல போட்டு விடுங்க. இசை கழுத்துல மாலை எடுத்து போட்டு விடுங்க. சார், மாலை எடுத்து போட்டு விடுங்க. உப்பு கண்டோ நீ வந்து சேரு, இங்க காத்திருக்கேன் கம்பங்கோடுதான். பாய கடை பிரியாணிய போல இங்க பக்குவமா வந்து கிடக்கு. அடியாரும் பார்த்தா கெட்டு போகுந்தானே இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு. மச்சான் வெத்தலை பாக்கோட வந்து வாசலில் நிக்கட்டா, இனி ஒத்தி போட்டா ஒத்துக்காது பஞ்சு மனசு. அடி ஒத்தையில் தூங்காது, பஞ்சு மெத்தையில் தூங்காது, அந்த நாயர் கடை சாய வீட எரிச்சு சூடு. அன்பு, நேரம் ஆயிட்டுலப்பா. அவளே பாத்துட்டு நின்னா என்ன அர்த்தம்? நம்ம முன்ன மண்டபத்துக்கு கிளம்பலாம். சாம் வீட்டுல உள்ளவங்க அங்க வரதுக்கு முந்தி நம்ம போகணும்ல. ஆமா, அப்ப நம்ம நேரா ஆகுதுல, சென்னை கிளம்புங்க. அம்மு, அண்ணே, எதுக்கும் அழக்கூடாது. நீ சந்தோஷமா தான் இருப்ப. இந்த வீட்ல நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தியோ அதே அளவு அந்த வீட்லயும் சந்தோஷமா இருப்ப. என்னதான் தெரிஞ்ச குடும்பமா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே பழகுனவங்க தானே. நம்ம என்ன பண்ணாலும் ஒன்னும் இல்லைன்னெல்லாம் யோசிக்க கூடாது. சின்ன குழந்தையா, அதெல்லாம் அவளுக்கு தெரியும். இல்ல சித்தி, அந்த வீட்ல இவளும் சாமும் மட்டும் இல்ல, குருவும் மித்ராவும் கூட அந்த வீட்ல தானே இருக்க போறாங்க. அதெல்லாம் என் பேத்தி பாத்துப்பா. யார் மனசு காயப்படாம அவ பாத்துப்பா.
சரியாமோ கிளம்புவோமா? ம் சரிண்ணே. இனியா உங்க அண்ணனை விட்டா இப்பவே அழுது தீத்துருவார் போல இருக்கு. அண்ணன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வெளியே வந்தாலும் இசையக்கா அழுதுரும். அதனாலதான் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் வண்டியில யாருங்க போவன் யாரும் ஆகுதுல. சரி குரு கிளம்பலாம்லாம். கிளம்பலாம். வெளியே வண்டி ரெடியா தான் நிக்குது. சரிடா வா போலாம். எல்லாரும் போயிட்டாங்கல்ல வீட்ல இருந்து? ஆமாடா எல்லாரும் முன்னமே வண்டியில ஏறிட்டாங்க. இனிமே வீட்டுல உள்ளவிய மட்டும்தான் பாக்கி. போலாம். ஐயோ இசை சூப்பரா இருக்கேன். ஆமாண்டி ஆனா என்ன ஊருன்னு இருக்கேன். நீ வேற சும்மா ஊருன்னு இருக்கேன்னு சொல்லி டென்ஷனை கிளப்பாத. ஏக்கா சாம் வீட்ல உள்ளவங்க வந்துட்டாங்க. ஐயோ பயமா இருக்கு. ஆமா அவனை உருக்கி காதலிக்கும் போது இவளுக்கு பயமா இல்ல. அவனு கூட அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் போகும்போது இவளுக்கு பயமா இல்ல. இப்ப அவன் இவளை கெட்டிக்கிட்டு போறதுக்கு வந்திருக்கான். இப்பதான் அவனை பார்த்து பயமா இருக்கான். ஏ செல்லும் என் சாம பார்த்து எனக்கு எதுக்கு பயம்? கூட்டமா இருக்காங்க எல்லாம் எல்லாரையும் பார்த்துதான் பயம். சரி இசை அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா? சரி. அம்மாடி தாத்தா சாம் வீட்ல உள்ளவங்க எல்லாம் வந்தாச்சு. அனு போனானே கீழே இல்லையா? தாத்தா எல்லாரும் கீழே போயிட்டாங்க. அருண் ஆகாஷ் எல்லாரும் போயிருக்காவ தானே? ஆமா தாத்தா எல்லாரும் போயிட்டாங்க. அம்மாடி நீங்களும் கொஞ்சம் கீழே எல்லாரும் வந்து நிக்கலாம்ல? அதான் தாத்தா நாங்களும் வரலான் தான் இருக்கோம். என்னம்மா முகத்து ஒரு மாதிரி சோர்வா வச்சிருக்க? இல்ல தாத்தா இவ்வளவு நாளும் விஆர் வீடுனா என் வீடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். பிறந்ததுல இருந்து அந்த ஒரு வருஷமா தான் நம்ம வீடை நான் பிரிஞ்சிருந்தேன். ஆனா இப்போ சாம கல்யாணம் பண்ணிட்டு நிரந்தரமா நம்ம வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போகணும்ல. யாருமா சொன்னது இனிமே அந்த வீட்டுல உனக்கு உரிமை இல்ல அப்படின்னு? எப்ப வேணா நீ அந்த வீட்டுக்கு வந்துட்டு போலாம். எப்ப வேணா அந்த வீட்லயே தங்கலாம். ஆம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த வீடு சொந்தம் கிடையாது, உங்களுக்கும் சொந்தம் தான். கண்ணை கசக்கிட்டு நிக்காம சந்தோஷமா அவன் கிட்ட இருந்து தாலி வாங்கணும்னா அவன் தாலி கட்டும் போது அழுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டுல இருந்து இறங்கி போகும்போது சந்தோஷமா தான் போகணும். சரி தாத்தா. என்ன அன்பு, உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா சாம் வர போறான். இல்லனாலே 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இனிமே சொல்லவே வேண்டாம்ல. இவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்ஸுங்களா கைய புடிச்சிட்டு தெரிஞ்சீங்க, இனிமே மச்சானுங்களா கைய புடிச்சிட்டு சுத்த போறீங்க. அட அன்பு அன்பு முத சாம் கழுத்துல கிடக்க மாலை கழட்டிட்டு இசை போட்டிருந்த மாலையை போட்டு விடு. சரிங்கப்பா. அத்தை இந்த கவுன்ல சூப்பரா இருக்காங்கல ஸ்னோலி. ஏக்கு சிட்டிங் சாம் சித்தப்பாவும் சூப்பரா தான் இருக்காங்க. சாம் சித்தப்பா. ஐயோ நிலாக்ஷா அவங்க எல்லாம் முடிச்சிட்டு உள்ள வருவாங்க. அப்போ நீ சித்தப்பா மாமான்னு நீங்க கொண்டாடுங்க. சரி சிட்டிங். ஏஞ்சல் சிட்டிங் நம்ம அங்க கிட்ட போய் பாப்போமா? அங்க கூட்டமா இருக்கு. ஆமா அங்க கூட்டமா இருக்கிறதுனால நம்ம இங்கே நிக்கலாம்டா. நல்லா தானே தெரியுது. மச்சான் வெத்தல பாக்கோட வந்து வாசலில் நிக்கட்டா, இனி ஒத்தி போட்டா ஒத்துக்காது பஞ்சு மனசு. அடி ஒத்தையில் தூங்காது பஞ்சு மெத்தையில் தூங்காது, அந்த நாயர் கடை சாய வீட எரிச்சு சூடு. அவளுக்கு நம்பா சமுத்திர ஐயர் ஹோட்டலு அல்வா மாதிரி தாளம் போவேன தளதள தளவேன வந்தா வந்தா பாரு. அவளுக்கு நாள்வா குறிச்சி அழகு தேவரு அருவா மாதிரி வருமா தேக்கன பழ பழ பழவேன வந்தா வந்தா பாரு. வா மச்சான். சரி அன்பா அப்படியே கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போ. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? எங்க போறாங்க? மண்டபத்துக்குள்ள தாண்டா போறாங்க. நீங்க வாங்க 3 பேரும். ஆமா இனிமே இங்க நின்னு நம்ம என்ன பண்ண போறோம்? இனிமே இங்க என்ன வேலை? ப்ரோ டே எங்க போயிட்ட இவ்வளவு நேரமோ? இந்த பக்கத்துல தான் நின்னேன். என்ன ப்ரோ நம்ம கொஞ்ச நேரத்துல ஹிம்ச கழுத்துல தாலி கட்ட போறீங்க? எப்படி இருக்கு இந்த அனுபவம்? ஒரு மாதிரி ஜாலியா தாண்டா இருக்கு. ஆனா என்ன யாழை இன்னமும் கண்ணுல காட்ட மாட்டேங்கிறாங்களா? டேய் ஏண்டா எங்க நிச்சயதார்த்த அன்னைக்கு கூட அங்க எல்லாம் பெருசா அட்டெண்டன்ஸ் போட்டேன். இன்னைக்கு கைய புடிச்சு உள்ள கூட்டிட்டு வந்ததோட சரி, அப்புறம் எங்க போயிட்டேனே தெரியல. டேய் உன் மாலை கழட்டி கொண்டு வந்தமா? நீ போட்டிருந்த மாலை இப்பதான் இசை காலத்துல போட்டு விட்டாங்க. எல்லாம் முடிச்சிட்டு வரேன். என்னடா கல்யாண மாப்பிள்ளைங்களா? எல்லாரும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க போல. அதான் சொல்லிட்டேன் கல்யாண மாப்பிள்ளைங்களா அப்படின்னு. அதனால இன்னைக்கும் நம்ம 2 நாள் கொஞ்சம் விழுந்து விழுந்து கவனிப்பாங்கடா. சாம் வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம். இந்த சொந்தக்காரங்களை பத்தி எல்லாம் ஏன்டா கேக்குறேன்? 8 மாசத்துலடா 8 மாசத்துல ஒருத்தங்க என்ன தூக்குனாங்களா, நான் சுச்சு போனனா. ஐயோ ஸ்னோ இப்ப இல்ல, சின்ன குழந்தையா இருக்கும்போது. உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு ஒரே தொல்லடா. 8 மாசம் குழந்தையா இருக்கும்போது பார்த்தவங்கள எங்கடா ஞாபகத்துல இருக்கோம். இதுல எங்க அம்மாவும் சேர்ந்து இவங்களும் ஞாபகம் இல்லையா அதுக்குள்ள மறந்துட்டியா அப்படின்னு பாடா படுத்திட்டாங்கடா. ஆனா தெரியாதவங்களையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும் பத்தியா? அதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கணும்டா. இசை கூப்பிட்டுட்டாங்க.
ஏய் எனக்கு பயமா இருக்க. ஏச்சி இவன் ஒருத்தி இந்த நிச்சயதார்த்தத்துக்கு இப்படிதான் பண்ணா. எல்லாரும் முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நீ நடந்து வா. நாங்க அதுக்கு தான் அப்பவே சொன்னோம் இந்த கவுன்லாம் வேண்டாம் சாரி கட்ட அப்படின்னு. அட போடி. இசை எல்லாரும் இந்த இடத்துல இருக்கும்போது எவ்வளவு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் எவ்வளவு பழக்கப்பட்டவங்களா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கதான் செய்யும். எல்லாருக்கும் இப்படிதான். நாங்க எல்லாம் கூட இருக்கோம்ல, வா நீ போலாம். ஏய் அஞ்சு, என்னடி உன் பிரச்சனை? நான் அந்த இனியா கூட எதுனா ஃபங்க்ஷனுக்கு போறதோட சரிடி சர்ச்சுக்கெல்லாம். ஃபெஸ்டிவல் டைம்ல அவ கூட்டிட்டு போவா, அப்ப போயிருக்கேன். சடனா எந்திரிப்பாங்க, சடனா உட்காருவாங்க. இதுக்கு என் பக்கத்துல தெரிஞ்சவங்க யாரையாவது உட்கார சொல்ல. இந்த இனியாவையே உட்கார சொல்ல. எலுசன், என் ஃப்ரெண்டோட மேரேஜ் கிறிஸ்டின்ல தான் நடந்துச்சு. எப்போலாம் எந்திரிக்கணுமோ அப்போலாம் ஃபாதரே கை காமிப்பாங்க. அதுலயே நீ ஹிந்துன்னு சர்ச்சில் எல்லாருக்கும் தெரியும். கை காமிப்பாரலாம். காமிப்பாருமா, வா நான் உன் பக்கத்துல இருக்கலாம். அவ கேட்டால இன்னைக்கு திரும்பி பார்க்க மாட்டா. நீ எதுக்கும் எனர்ஜி வேஸ்ட் பண்ற? டேய் என்ன அப்படியே பாத்துட்டே இருக்கான்? எந்திரி போலாம். எங்கடா? ப்ரோ சர்ச்சுக்கு போனாதான் தாலி எடுத்து தருவாங்க. ஓ ஆமால, கிளம்பலாம். சரி சாம், நீங்க வந்த கார்லயே நீங்க சர்ச்சுக்கு வந்துருங்க. என்னோட கார்ல அம்மோ நான் கூட்டிட்டு வரேன். டெய்லி உன் தங்கச்சி ஆபீஸ்க்கு நான் தானே கூட்டிட்டு போவேன். என் கார்லயே வரட்டும், நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். டை குரங்க, தாலி கட்டுறதுக்கு முன்னா 2 பேரும் தனித்தனியா தான் நிக்கணும். தனித்தனி கார் தான். அதுக்கு பிறகு ரிட்டர்ன் வரும்போதுதான் ஒரே கார்ல வர முடியும். அதனால கொஞ்சம் வாய் அடக்கிட்டு வா. சாம் உள்ள கூப்பிடுறாங்க, போலாம்ல? போலாம். இப்ப எதுக்கு உன் தங்கச்சி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிக்கிறா? இன்னையோட நீ உன் வீட்டுக்கு கடத்தி கூட்டிட்டு போறல, அதான் பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போக போறாங்கல்ல, அந்த சோகம். அது மட்டும் இல்ல இசை, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த பக்கத்துல நான் ஷெரின் எல்லாருமே உட்கார்ந்துருப்போம். பக்கத்துல நான் உட்கார்ந்துருக்க போறேன். இருந்தாலும் இன்னைக்கு என் நாத்தனாருக்கு உன்னை பார்த்து பயமா தான் சாம் இருக்கான். ப்ரோ உள்ள போலாம். சஞ்சய் அங்கிள் உள்ள கூப்பிடுறாங்க பாருங்க. போலாம் குரு. தந்தை மகன் தூயாவின் பெயராலே இது என்ன உன் வீடு நினைச்சியா? சர்ச்சில் உட்கார்ந்துருக்கோம், இப்படி லப்ப லப்பன்னு பேசிட்டே இருக்க. என்ன இருக்கு? அதான் சாக்லேட்னு சொன்னீங்க. அடிச்சிருவேன், அமைதியா உட்காரு. ஐயோ மது விடுமா, குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. இல்ல சர்ச்சில் எல்லாரும் அமைதியா இருக்கும்போது இவ பேசுறது மட்டும் சத்தமா கேக்குது. மது சொல்லுங்கக்கா. டேட் கொடுத்துட்டாவளோ? ஆமாக்கா, எப்ப வேணாலும் பெயின் வரலாம். இனி அம்மாடி உனக்கு ஒரு 3-4 மாசம் ஆகும்ல? ஆமாக்கா. வீட்லயே கல்யாணம், வீட்ல நிறைய வேலை இருந்தாலும் பாத்தி எடுத்து இருந்துக்கிடுங்க. சரிங்கக்கா. இப்பீடத்தின் முன் திருமணம் புரியும் இம்மணமக்கள் கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு ஒருவர் மற்றவரோடு கொள்ளும் அன்பினால் இணைக்கப்பெற வேண்டுமென்று நாம் அனைவரும் சேர்ந்து இவர்களுக்காக இப்பொழுது இறைவனிடம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். அடிச்சிருவேன். அங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. அவ பேசுறான்னு நீ கத்தாத. எல்லாரும் திரும்பி திரும்பி இங்கேயே பாத்துட்டு இருக்காங்க. இனியா வாயிலும் கைய வச்சு வாயை பொத்தி பாத்துட்டேன். மது குழந்தைகள்னா அப்படிதான் இருக்கும். குழந்தைகளுக்கு இருன்னு சொன்னா இருக்கவா தெரியும்? அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போகணும். இன்னும் இருன்னு சொன்னா உனக்கு இருக்க தெரியாதாடி? சொல்லுங்க பாப்போம். இஸ்னோ, நீ இன்னைக்கு அவகிட்ட இந்த அடி வாங்காம இருக்க மாட்டேன்னு தான் தோணுது. சாம், என்னடி எப்ப எந்திரிக்க சொல்லுவாங்க? லூசு, வாயை மூட்டிட்டு உட்காரு. நான் என்ன பண்றேனோ அதை நீ பண்ணா போதும். நீ ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கே. அப்பனா சும்மா தாண்டி இருக்கணும்னு அர்த்தம். ஓ, தூயவரான தந்தையே, நீர் உம் சாயலாக மனிதர்களை ஆண் பெண் என பிரித்தீர். இவ்வாறு கணவனும் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றிணைந்து இவ்வுலகில் தங்கள் பணியை நிறைவேற்ற செய்தீர். இறைவா, உம் அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும் உம் மக்களோடு நீர் செய்தருளிய உடன்படிக்கையை நினைவூட்டவும் மணமக்கள் ஒருவர் மற்றவரோடு கொண்டுள்ள அன்பை ஓர் அடையாளமாக தந்தருளினீர். இதுவே அருள் அடையாளமாக நிறைவு பெற்றதால் உம்முடைய நம்பிக்கையாளரின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் மன உறவாகிய மறைபொருள் விளங்கச் செய்தீர். சாம், இசை என்னும் உம் அடியார்கள் இவர்கள் மீது இறங்கி உம் வல்லமையால் இவர்களை பாதுகாத்தருளும். ஏஞ்சல், தாலி கட்டுறதுக்கு இன்னும் நிறைய நேரம் ஆகுமா? இல்ல மித்ரா, அடுத்தது தாலி கட்டுறதுதான். இதே பார்க்கவே பாவமா இருக்கு. இப்படி பயந்து போய் உட்கார்ந்துருக்கா. எப்படியா வாசப்பட்ட மாதிரி கவுன போட்டாச்சுலாம். பக்கம் பக்கமா
பேசுவான். எல்லோரும் அந்த மூஞ்சில சிரிப்பு தெரியுதா கண்டியா? உம்மடா மூஞ்சி கணக்கா இருக்கா. இவன் மூஞ்ச பார்த்து அந்த கடவுளே பயந்து ஓடிடுவார் போலயே. மித்ரா கேட்டீங்களா? இப்ப தாலி கட்டுற சீன் தான். ஏண்டா அனாமிகா கூட உனக்கு தானே சர்ச்சில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணோம். டேய் அந்த விளங்காத்தவளை பத்தி இப்பவா ஞாபகப்படுத்துவா? இல்லடா நீ இப்படிதான் பயந்து பயந்து நின்னியா? சேச்சா இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா? ஆம்பளை பசங்க நீங்க பயப்பட மாட்டீங்கடா. நீங்க ஜாலியா கெத்தா தான் தாலி கட்டுறதுக்கு போவீங்க. என்னப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல குரு உங்க கழுத்துல தாலி கட்ட போறாரு. நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. ஆமா நான்லாம் கெத்தா தான் இருப்பேன். எங்க அவர் தாலி கட்டும் போது சிரிச்சுட்டே தாலி ஏத்துப்பேன். முடியலடா. பாக்கத்தானே போறோம், பாக்குறோம். ஸ்னேகா உங்ககிட்ட சர்ச்சில் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் பர்சனலா பேசணும். எனக்கும் நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தை பத்தி தான் பேச போறோம்னு நினைக்கிறேன். இவ இப்படி பயந்து போய் இருக்கா. நீ போய் கொஞ்சம் எனர்ஜி கூட்டிட்டு வரியா? போட்டோக்கு அப்படி போஸ கொடுக்கணும், இப்படி போஸ கொடுக்கணும், இப்படி சிரிக்கணும், அப்படி சிரிக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். அப்பப்பப்பப்பப்பப்பா எல்லாம் பண்ணிட்டு இப்ப உருன்னு போய் இருக்கா. உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் வினவுகின்றேன். சாம், இசை, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? ஆம். ஆம். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? தயாராக இருக்கிறோம். தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்துக்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். வளர்ப்போம். நீங்கள் திருமணம் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவிங்கள். சாம் எனும் நான் இசை எனும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் அன்பு செய்யவும் வாக்களிக்கிறேன். ஏண்டி அவங்க பேசுறத அப்பப்ப வீடியோ எடுக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு அவ நார்மல் ஆனதுக்கு பிறகு இந்த வீடியோ எல்லாம் காமிச்சு அவளை கலாய்க்கலாம்ல. நீ நல்லா பண்ணு, அதுக்கு பிறகு உன் கல்யாணத்துக்கு அவ பண்ணுவா பாரு. இசை என்னும் நான், சாம் என்னும் உங்களை. சாம் எதுக்கடி சடனா சிரிக்கிறாரு? அவளுக்கு இந்த இங்க நீங்க வாங்க போங்க இதெல்லாம் பேசுறது பிடிக்காது. அதான் டக்குன்னு சாம்கே சிரிப்பு வந்துட்டு போல. என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். தாலி கட்ட போறாங்க. இனியா அந்த 2 பேரும் ஃப்ரண்ட்ல போங்க. குரு நீங்களும் போங்க. இல்லங்க அங்க ஏற்கனவே எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. எல்லாம் இங்கே நிக்கிற நல்லா தானே தெரியுது. ஒரு தாய் போலே உன்னிமையோடு நான் இருப்பேன். கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன். உன்னோடு கலந்திருப்பேன். என் உயிரே காற்றாக நான் இருப்பேன். மூச்சோடு கலந்திருப்பேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். என் நண்பே. இப்பவாவது சிரிக்கணும்னு தோணுச்சே இம்சைக்கு. அம்மோ ஐ லவ் யூ. எல்லாரும் தாலி கட்டும் போது சொல்லுவாங்க. ஃபாதர் நின்னாங்க இல்லடி பக்கத்துல. சாம் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நீ எனக்கு புருஷன், நான் உனக்கு பொண்டாட்டி. என்னங்க சிரிச்சிட்டு நிக்கிறீங்க? ஆனா கண்ணுல கண்ணீர் கட்டி நிக்குது. இல்லடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாம் இங்கெல்லாம் முடிஞ்சுடான், கிளம்பலாம். கிளம்பலாம்டா.